ஸ்ட்ரீட்டே செம்ம வைப்பாக இருக்குது. டிபேட்டியன் கார்னர், பேங்காக் பிளாசா. அது சின்னசாமி ஸ்டேடியம்மு. அதான் டிஷர்ட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நான் என்னமோ நினச்சேன் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கு போல். இன்றைக்கி மேட்ச் வேறு இருக்கான், ஆர்சிபியும் ஹைதராபாத்தும். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம பெங்களூரில் இருக்கோங்க. பெங்களூரில் வந்து ஏதோ பெருசாக பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரல. ஸோ ஷாப்பிங் அந்த மாதிரி ஏரியா தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். இதை ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், சாப்பிட்டோம், அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஹோட்டல் வந்துட்டோம். ஸோ இதுதான் ஹோட்டல் ராயல் வுட் ப்ரீமியர். போய் பார்க்கலாம். ஃபேப் ஹோட்டல். ஃபேப் ஹோட்டல் ராயல் வுட் ப்ரீமியர் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போனோம். பேலாம் பண்ணி வைக்கல, booking.comல தான் புக் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப ரீசனபிள் தான். ரூம் நல்லா தான் இருந்தது. அரௌண்ட் ஒரு டேக்கு பார்த்தோம்னா 1500 600 அந்த மாதிரி தான். 2 டேஸ்க்கு வந்து 3600 தான் பில் அமௌண்ட்டு. எதுவும் அட்வான்ஸ் கூட பே பண்ணல. கேட்டாங்க, பார்த்துட்டு புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. வெளியே நம்ம இப்படி காமிச்சிருப்பல, அது எதிர்க்கவே தான் இப்போ பார்க் பண்ணிக்கணுமா காரை. பார்க்கிங் இல்லை. மோஸ்ட்லி பெங்களூரில் வந்து எங்கேயுமே பார்க்கிங் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்டு பார்க்கிங் அந்த மாதிரிலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி தான், ஒரு டீசெண்டான ரூமு. எங்களுக்கு வந்து பார்க்கிங் தான் மெயின் கன்சர்னு. கொஞ்சம் என்ன சொல்கிறது, தள்ளி இருந்துச்சு அந்த மாதிரினா வந்து கொஞ்சம் சேஃபாக விட்டுட்டு நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியில் சுற்றுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து விட்டுட்டு போயிருக்கலாம். அதனால் அவருமே வந்து ரொம்ப நல்லா தான் பேசினாங்க. சரி, நாங்கள் அதனால் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொன்னோம் பார்க்கிங் இல்லாததுனால. அவர் ஓகே, நீங்கள் பாருங்கள், வேறு எங்கேயாச்சும் கூட பாருங்கள், இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஓப்பனில் தான் இருக்கும், உங்களுக்கு ஓகேன்னா மறுபடியும் வாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு ரொம்ப பட்ஜெட்டான ஒரு ஹோட்டல் வேணும்னா நீங்கள் அந்த ஹோட்டல் கூட போய் பார்க்கலாம். வித் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் வேறு. அதுதான் பஃபட் அளவுக்குலாம் இருக்காது, லிமிட்டடாக ஒரு 2-3 டிஷ்ஷஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நானும் பட்ஜெட்டாக ஒன்று காட்டலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை புக் பண்ணி வச்சேன். 3000க்கு 2 days இன் பெங்களூர் நல்ல ஒரு இதுதான் சொல்லிட்டு ஆஃபர்னு. பார்க்கலாம். வேறு இன்னொன்றும் புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் அதோட ப்ரைஸ் எல்லாமே சொல்லுவேன். கொஞ்சம் நேரமாக நான் ரிசப்ஷனில் யாரும் இல்லையேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், வர்ச்சுவல் ரிசப்ஷனிஸ்ட்டாக. வர்ச்சுவல் ரிசப்ஷனிஸ்ட்டு. நான் இவ்வளோ நேரம் யாரும் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கேன். டச் டு ஸ்டார்ட் பண்ணுங்க. டு மீட் வர்ச்சுவல் ரிசப்ஷனிஸ்ட். ஹாய். அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்.
ஸ்ட்ரீட்டே செம்ம வைப்பாக இருக்குது. டிபேட்டியன் கார்னர், பேங்காக் பிளாசா, இங்கேயும் ஏதோ இந்தோ துபாய் பிளாசா. ரூம் டூர் பார்த்துக்கலாம். ஒரு டிவி யூனிட் இருக்குது, கெட்டில், டீ காஃபி மேக்கிங் ஐட்டம்ஸ், ஒரு கபர்டு இருக்குது, ஒரு குயின் சைஸ் பெட்டு, ஒரு மிரர், அவ்வளோதான். விண்டோ வியூலாம் பெருசாக இல்லை. ஒரு டீசெண்டான ரூமு. ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கலாம். ரெஸ்ட் ரூம். இன்றைக்கி வந்து நாங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வரல, 2 பேருன்றதுனால இந்த பெட் ஓகே. கிட்ஸை கூட்டிகிட்டு வந்திருந்தா மேபி கிங் சைஸ் பெட்டு இல்லை எக்ஸ்ட்ரா பெட் வாங்குற மாதிரி இருக்கும். வந்து நம்ம எம்ஜி ரோட் பக்கத்தில் தான் வந்து ரூம் போட்டிருக்கோம். இங்கே வந்து நிறைய பிராண்டட் ஷாப்ஸும் இருக்கும், ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கும் இருக்கும். இந்த மாதிரிலாம் ரொம்ப நாளாக நான் வந்து இந்த மேக்ஸு இந்த மாதிரி ஷோரூம்லலாம் பார்த்துட்டு இருப்பேன். பட் அது எல்லாமே ரேட் வந்து 500 சம்திங் அதுக்கு மேலே தான் இருக்கும். இதோட ரேட் பார்த்தோம்னா வந்து 200. 9 பீஸ் இருக்குது, 200. என்னை கேட்டால் வந்து ஒர்த்து தான். இதுதான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 3 லேயர் செயின்ஸு இதெல்லாமும் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பேங்கிள்ஸு எல்லாமே. வேணும்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெங்களூரில் வந்து சும்மா ஷாப்பிங் அந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ பிரிகேட் ரோட்டில் இருக்கோம். இங்கேருந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போக போகிறோம். போயிட்டு சும்மா அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங்கோ இல்லை உண்மையான ஷாப்பிங்கோ ஏதோ அப்படியே பார்க்கலாம் வாங்க. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு ஏதோ ஆட்டோ கூப்பிட்டாங்க, 20 rupees தான். அப்படின்னா ஏதோ சம் ஷாப்பு கூட்டிகிட்டு போவாங்க போல. அவங்க ட்ரெஸ் பார்க்கணுமா, வாங்குறமோ இல்லையோ பார்த்தா அவங்களுக்கு ஏதோ கமிஷன் கிடைக்கும் போல். 2 பேருக்கு 20 rupees தான். சரி, எப்படியும் நம்மளும் ஆட்டோவில் போனால் ஓகே தான், அதனால போகலாம். நாங்கள் வந்து இங்கே ஊபர் ஆட்டோ அந்த மாதிரியும் புக் பண்ணி பார்த்தோம். அது வந்து ஒரு 45 rupees அப்படி தான் காட்டுச்சு. பட் அந்த வேலை வந்து ஆட்டோ வராதோ என்னமோ தெரியல, அதனால நம்ம யாரும் எடுக்கல. கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது. எனி டைம் வந்து ரெயின் வர மாதிரியே இருக்குது. இன்னைக்கு மார்னிங் கிளம்பி போனதுலேருந்தே க்ளவுடியாக இருந்தது. இப்போ பார்த்தோம்னா நல்லா சூப்பராக மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்தால் கூட ஓகே, ஏதோ ஒரு ஷாப்பில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சின்ன சாமியா மேட்சா இன்னைக்கு க்ரௌட் இங்கே தான் இருக்கும். அது சின்னசாமி ஸ்டேடியம்மு. அது டிஷர்ட்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நான் என்னமோ நினச்சேன் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கு போல். இன்னைக்கு மேட்ச் வேறு இருக்கான், ஆர்சிபியும் ஹைதராபாத்தும். இந்த ஷாப்பு இங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு. ஸோ போய் பார்த்துட்டு வரலாம். குட் மார்னிங் ஆல். Day 2 இன் பெங்களூர். நேற்று நைட்டு எப்படி இருந்துச்சு இந்த ஸ்ட்ரீட்டு இப்போ பாருங்களேன். 7:30 ஆகுது.
ஒரு 12 o'clock தான் இங்கே விடியும் போல், ஏன்னா நைட்டு 12 வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்களே. ஸோ இப்போ வந்து இந்த ஹோட்டலில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது, காம்ப்ளிமெண்ட்ரி அதெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம வந்து ராமேஸ்வரம் கேஃபேக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்து கிளம்பிட்டோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். நம்ம எங்கே இருந்தோம்னா வந்து ஆட்டோ இந்த பிரிகேட் ரோட்டில் பிடிக்கவே முடியாது. ஸோ எண்டில் போயிட்டு ஆட்டோ பிடிச்சி ராமேஸ்வரம் கஃபே 3 பிளேஸில் இருக்குது போல், இந்திரா நகர், ராஜாஜி நகர், இன்னும் எங்கேயோ ஒரு பிளேஸு. இங்கேருந்து பக்கம்னு பார்த்தோம்னா இந்திரா நகர் தான், ஒரு 3.6 கிலோமீட்டர்ஸு. பிரிகேட் ரோடு எண்டுக்கு போயிட்டு ஆட்டோ பிடிச்சி போகலாம். பிரிகேட் ரோடு மார்னிங் எப்படி இருக்கு பாருங்க. ஃபோட்டோ ஷூட் வேறு நடக்குது போல். ஃபஸ்ட்டு ஊபரில் தான் புக் பண்ணோம். அவங்க எங்கே ட்ராப்னு கேட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அது 85 காமிச்சது. அப்புறம் என்னட்டு அந்த ஆட்டோவில் கேட்டோம், 150 கேட்டாங்க, 5 கிலோமீட்டர்ஸ். சரி ஓகேன்னு சொல்லியாச்சு. மெட்ரோ கூட எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, எம்ஜி ரோடு மெட்ரோ ஸ்டேஷனு. பட் அங்கே போயிட்டு இறங்கிட்டு அங்கே எங்கே ஹோட்டல் இருக்குன்னு தெரியல, அதனால சரி ஆட்டோவே பிடிச்சிக்கலான்னு கிளம்பிட்டோம். ராமேஸ்வரம் கஃபேல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஒர்த் த ஹைப்பான்னு கேட்டால் ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். நிறையா நம்ம வீடியோஸில் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் நாங்களும் இன்னைக்கு ஹோட்டலில் இல்லைன்னவே சரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து நாமினல் தான். ஒரு ரெஸ்டாரண்ட்லலாம் போனால் என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று, குவான்டிட்டி தான் வந்து பத்தாது. நம்ம பெரிய ஹோட்டல்ஸில் போனால் மறுபடியும் ஒரு 2 இட்லி ஆர்டர் பண்ணது இல்லாமல் வேறு ஏதாவது 2-3 ஆர்டர் பண்ணனால நல்லா சாப்பிட்றதா தான் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி ஓகே தான். ஸோ ஒர்த் த ஹைப்பு. அடுத்ததான் சரி நம்ம ஷாப்பிங் தானே பண்ணலாம்னு நினச்சோம். ஷாப்ஸ் எல்லாமே 12 o'clock அப்படி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால நம்ம பக்கத்தில் உல்சூர் லேக் இருக்குது, அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி இருக்கோம். அப்படியே போகலாமா? இதுதான் உல்சூர் லேக்கு. வந்தோம் 10 o'clock தான் ஓப்பனு. அதுவும் கேட் வந்து இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி போனோம்னா அங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கும். அதுவும் 10 o'clockன்னு சொல்கிறாங்க. நான் கூகுளில் தான் பார்த்தேன், அதில் 6 o'clockன்னு போட்டு இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே லேக் விசிட் பண்ணிட்டு, ஏன்னா இன்னும் ஒரு 1 hour மேலே இருக்குது, அப்படியே நம்ம போகலாம். நல்ல பெரிய லேக்கு. வெளியில சுத்திட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சைடில் சொன்னாங்களா அந்த கேட் ஓப்பனாக இருந்தது, அதனால் அப்படியே உள்ளே வந்திருக்கோம். லைட்டாக வாக்கிங்கும் பண்ணுறாங்க, கொஞ்சம் உட்கார்ற மாதிரியும் ஸ்பேசஸ்லாம் இருக்குது. நம்மளும் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம்.
ஓகே, ஹுல்சூர் பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறையா அந்த ஜிம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு வாக் பை லேக் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே யாராவது பக்கத்தில் இருந்தால் வந்து செக் பண்ணலாம். ஸோ அப்படியே அடுத்தது ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஷாப் எப்படியும் ஓப்பன் பண்ண 11 கொஞ்சம் நேரம் ரூமுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாம். இப்போ ரூமுக்கு தான் ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம் ஊபரில். இது 40 rupees காட்டுச்சு. மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரா கேட்கறது இல்லை, பார்க்கலாம். ஸோ அவங்க 40 rupees ஆச்சு, எதுவும் கேட்கல. நாங்களாம் வந்து 50 கொடுத்தோ வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இப்போ ரூமுக்கு போகலாம். இப்போ ரூமில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங் ஆல், டே 3 இன் பெங்களூர். நேற்றும் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல, ஷாப்பிங் தான். ஸோ அதெல்லாம் எடுக்கலான்னு நினச்சேன், பட் எடுக்க முடியல. இன்றைக்கும் வந்து சரி வரலான்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஊர் மாதிரியே என் வீட்டில் இருக்கார், சும்மாவே இருக்க மாட்டார். எங்கே போனாலும் 5:30-6 மணிக்கெலாம் வந்து அலாரம் வச்சு எழுப்பி விட்டுருவாங்க. அப்படியும் நான் 7 o'clock அப்படி இப்படின்னு தான் எழுந்தேன். சரி கிளம்பிட்டு நேற்றுனாச்சு நாங்கள் ராமேஸ்வரம் கஃபேக்கு போனோம் சாப்பிட. அங்கே வந்து 5 o'clock ஓப்பனா. அப்போவே ஃபுட்டு ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்கிட்டே வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிட்டு இது லஞ்சு உட்டீஸ்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல, இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு பேக் சைடில் அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு என்ன சொல்கிறது 8:30க்கு வந்தோம். அப்போயுமே ஒரு 10 minutes ஆகும்னு சொன்னாங்க. 8:30 இல்லை 9க்கு தான் வந்தோம். 9:30க்கு தான் ஓப்பன் ஆகுது ஆக்சுவலாக. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு சாப்பிட்டு வந்தோம். இப்போ தான் வந்து ஒரு கடையாக ஓப்பன் ஆகுது கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில். ஸோ கார் பார்க்கிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பார்க் பண்ணிக்கலாம். போயிட்டு இன்றைக்கும் ஏதாச்சும் பார்க்க முடியுதா, ஷாப் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. கோஸ்கின்னு ஒரு பிராண்டு செம்மையாக இருக்கு பாருங்கள், டிசைனர்ஸ் லெஹங்கா. நாங்கள் 2 years முன்னாடி கிறிஸ்மஸ் டைமில் வந்தோம். அப்போ செம்மையாக இருந்துச்சு வைப்பு. அப்படியே மேலெல்லாம் ஒரு மாதிரி அந்த கலர் பலூன்ஸ்லாம் தொங்க விட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து அந்த பிரிகேட் ரோடு தான் நல்லா செம்மையாக இருக்குது.
நாங்கள் வந்து தங்கியிருந்த ஹோட்டல் பார்த்தோம்னா வந்து பிரிகேட் ரோடு இருக்குல்ல, அதுக்கு சைட்லேயே ரெஸ்ட் ஹவுஸ் ஒரு ரோடு இருக்குது, அங்கே தான் இருந்தது. நல்லா வந்து என்ன சொல்கிறது, மெயினான ஏரியா தான். பட் அந்த ரொம்ப ஒரு மாதிரி வைபாக இருக்கும். வந்து நீங்கள் அங்கே ரூம் எடுத்துக்கலாம். ரூம்லாம் வந்து ஓகே தான், நான் காமிச்சிருப்பேன். நல்லா நீட்டாக இருந்தது. ஆலிவ் ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பர் டேக்கு வந்து 2500, 2 டேஸ்க்கு வந்து 5000. ஒரு நாங்கள் வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு வரல, அதனால குயின் சைட்ஸ் பெட்டே ஓகே தான். ஒரு மீடியமான ரூமு, நல்லா நீட்டாகவே இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது. இப்போ நம்ம பிரிகேட் ரோடுக்கு போனோம், எம்ஜி ரோடு, அது எல்லாமே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அங்கேருந்து கமர்ஷியல் ரோடுக்கு வேணும்னா அப்படியே ஆட்டோவில் ஒரு 50 ருபீஸ் to 100 ருபீஸ்க்குள்ளே வந்து வந்துடலாம். அந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்தது. பார்க்கிங் இருந்துச்சு மெயினாக. ஏன்னா பெங்களூரில் வந்து நிறைய பெரிய ஹோட்டல்ஸ்லேயே வந்து பார்க்கிங் ரொம்ப கஷ்டம் வரும். நம்ம வெளியே தான் வந்து பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு மாதிரி அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வச்சுருந்தாங்கன்னு நான் கூட காமிச்சிருப்பேன். அதில் காரை ஒட்டி எடுக்கிறதே ஒரு பெரிய வேலைன்ற மாதிரி இருந்துச்சு. பட் 2 டேஸ் வந்து விட்டுட்டு நம்ம வெளியில் சுற்றுறதுக்கு சேஃபாகவே இருந்துச்சு. பக்கத்தில் நியர்பை ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நல்லா இருந்துச்சு 2 டேஸு. ஷாப்பிங் அந்த மாதிரி தான் வந்தோம். இங்கே எப்படின்னு பார்த்தோம்னா வந்து நாங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி தான் போனோம். அங்கெல்லாம் போனோம்னா வந்து ரொம்ப பொறுமை வேணும். டி நகர் அந்த மாதிரி கூட்டமாலாம் இருக்காது பெருசாக. மேபி நாங்கள் வந்த சீசனோ என்னமோ தெரியல. நாங்கள் 2 இயர் முன்னாடி டிசம்பரில் வந்து அப்போ செம்ம க்ரௌடாக இருந்தது. இப்போ வந்து நமக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இங்கே பார்த்தோம்னா வந்து நம்ம ஹை ரேஞ்ச்லேயும் வாங்கலாம், ரொம்ப மாடரேட்டான ரேஞ்ச்லேயும் வாங்கலாம். அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் பார்த்தோம்னா இருக்க ஷாப்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்கும். சைடில் இருக்க சின்ன சின்ன ஷாப்ஸ், அந்த சிவாஜி மார்க்கெட் அந்த சைடெல்லாம் போனோம்னா நல்லா வந்து நமக்கு ரீசனபிளாகவே கிடைக்குது. இன்னும் பொறுமையாக வந்து ஒரு ஷாப்லேயே போய் தேடி பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் பொறுமை இருக்குது அப்படின்னா, கிட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா வந்து இங்கே ஷாப் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ 2 டேஸ் வந்து அப்படி தான் எங்களுக்கு போச்சு. ஸோ வேறு எதுவுமே அதனால லாஸ்ட் டைம் பெங்களூர் வந்தப்போ பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பெங்களூர் பேலஸு, அப்புறம் அது என்ன பிளானிட்டோரியம், பொட்டானிக்கல் கார்டன், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி பிளேசஸ் வேணாம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். ஓகே, அவ்வளோதான். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் வந்து நிறைய ட்ராவல் விலாக்ஸு, சென்னை ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாய்.